இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ நோட்டீஸை திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் நாளை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்துள்ளது. காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் தேர்தல் ஆணையர் பாரபட்சமாக செயல்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. இதே குற்றச்சாட்டை ராகுல் காந்தி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். இதனையடுத்து பதவி நீக்க தீர்மானத்தை முன்மொழியும் நோட்டீஸில் மக்களவையைச் சேர்ந்த 120 எதிர்க்கட்சி எம்பிக்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 60 எதிர்க்கட்சி எம்பிக்களும் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராகவும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் தீர்மானங்களை முன்வைத்துள்ள நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராகவும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்படுவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.